எங்க குடும்பத்துல நாங்க மொத்தம் எங்க தாத்தாவுக்கு தான் 12 பிள்ளை, எங்க அப்பாவுக்கு 4 பேர். நான் தான் 3வது ஆளு. எங்க அப்பாட்ட கேட்டேன், அப்பா நான் தானே கடைசி பிள்ளைன்னு. அதை நான் பார்த்து முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டான். அப்புறம் தான் என் தம்பி பிறந்தான். ஆனா எங்க அப்பா ஒரு பாசக்காரரு. எங்க 4 பேருக்கு சேர்ந்து எங்க பழைய வீட்டுக்கு முன்னாடி 12 சென்ட் இடம் வாங்கி ஒரே மாதிரி வீடு கட்டினார். 4 வீடு ஒரே மாதிரி கட்டினார். கட்டிக்கிட்டு இருந்த மனுஷனுக்கு கடைசியில கக்கூசு கட்ட காசு இல்லாம இந்த 4 குடும்பத்துக்கு சேர்ந்து அவுட்டர்ல ஒரே ஒரு கக்கூஸ் தான் கட்டினார். இதுலதான் நாங்க 4 குடும்பத்தை சேர்ந்த 32 பேரும் போறோம் வர்றோம். 32 பேரும் மொத்தம் நாங்க பெருங்கொண்ட குடும்பத்தை சேர்ந்தாளுங்க. ஆனா அந்த பாருங்க, அதுல மாட்டியிருந்த ஒத்த குண்டு பழுப்பு 3 மாதத்துக்கு முன்னாடி பீஸா போச்சு. இருட்டிலே போறோம், இருட்டிலே வாரோம். எங்க அண்ணன் போய் கேட்டிருக்கான், எங்க அண்ணன் பொண்டாட்டிக்கிட்ட, அடியே 10 ரூபா கொடு, பழுப்பு வாங்கி மாட்டுவோம் அப்படின்னு. அதுக்கு அவ சொல்லியிருக்கா, உன் தம்பி 3 ரூபா தடிமாடு மாதிரி தர்றாங்க, அவங்க வாங்கி மாட்டட்டு நீ பகல்லே போயிட்டு பகல்லே வாயா. என் தம்பி போய் கேட்டிருக்கான், அவன் பொண்டாட்டிட்ட, அடியே 10 ரூபா கொடு, பழுப்பு வாங்கி மாட்டுவோம். இருட்டா இருக்கு, போக முடியல, வர முடியல. அதுக்கு அவ சொல்லியிருக்கா, அவங்க வாங்கி மாட்டட்டும், நீனும் பகல்லே போயிட்டு பகல்லே வா. நான் போய் என் பொண்டாட்டிக்கிட்ட கேட்டேன், என் பங்குக்கு அடியே 10 ரூபா கூட பழுப்பு வாங்கி மாட்டோம் சொன்னா பாருங்க. அவரு பாயிண்ட், உன்னை தான் ஆடுதுறை ஐயா தானே பட்டிமன்றத்தை கூட்டிட்டு போயிட்டாரு, அங்கேயே போயிட்டு அங்கேயே இப்படி போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாள் பட்டிமன்றம்ல எவன் பிள்ளை சீனியை வச்சான்னு கேணிச்சல் ஆகி நண்டு குழம்பு நல்லா வச்சா சாப்பிட்டு ஒரு நைட்டு 9:45 இருக்கும். வகுத்த கலக்க ஆரம்பிச்சு நண்டு மாதிரியே நவுந்து போய் இருட்டுல கக்கூசுல உட்காந்துருக்கிறேன். எங்க அண்ணன் கொலிந்தியா வந்து ஒடியாந்து உள்ள ஆளா இருக்குன்னு கதவை தட்டுச்சுங்க. நான் அத்தாச்சி அப்படின்னு இப்ப எங்க அண்ணன் 32 குண்டு பழப்ப வாங்கி மாட்டிருக்கா. ஐயா ஐயங்கார் பேக்கரிய பாக்குறது மாதிரியே இருக்கு. அதுல ஒண்ணு சுத்திர பழப்ப மாட்டி விட்டுருக்கா. உள்ள உட்காந்தா எல்லாம் 2 தெரியுது, கப்பு 2 தெரியுது, பக்கெட் 2 தெரியுது, பைப்பு 2 தெரியுது. எங்க வீடு வேற இது மாதிரி ரோட்டு ஓரத்துல இருக்கா. நேத்து அது வழியா ராமேஸ்வரம் டூர் போனீங்க, வண்டியை நிப்பாட்டி கேட்கறாங்க, அண்ணன் இது ஐயங்கார் பேக்கரி. அதுல ஒருத்தன் கேட்கற, அண்ணன் வர காப்பி கிடக்குமா அப்படின்னு, இதை கூட்டு பாத்துரும்டா அப்படின்னு. மொத்தம் 4 வீட்டுக்கும் சேர்த்து 350 ரூபா கரண்ட் பில்லு கட்டுறோம். இந்த ஒத்த கக்கூசுக்கு 420 ரூபா கரண்ட் பில்லு கட்டிக்கிட்டு இருக்கோம்யா. ஒரு காலத்துல எங்க தாத்தா 12 பிள்ளைகளை பத்தி அவ்வளவு பேரும் பக்குவமா வளர்த்தார். எங்க தாத்தா எப்படி தெரியுமா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாராம், இது மாதிரி திருவிழாவுக்கு போயிட்டு 1 லிட்டர் பொரி வாங்கிட்டு வருவாராம். வாசல்ல நின்று புள்ள குட்டியெல்லாம் அப்படி பாருங்க, புறம் திறந்து அடிச்சு உள்ள ஓடுவாங்கலாம். இவர் பொரி அப்படியே தூவி விட்டுருக்காரு, உள்ள கிடந்து அடிச்சு தின்றுருக்கானு. இதுலதான் எங்க அப்பா 12வது உள்ள ஆள் நோஞ்சானா இருப்பாரு. இவரை போட்டு அமைக்கிருக்காங்க கடைசியில. அப்புறம் மூக்குக்கெல்லாம் தெரிச்சு ரத்தம் வந்து அதுல பொறி ஒட்டி இருந்து அதை எடுத்து சாப்பிட்டு இருக்கான் மனுஷ வாழ்க்கையில. அப்படிப்பட்ட மனுஷன் வாழ்ந்தான் பாருங்க. அன்னைக்கெல்லாம் எங்க அம்மாட்ட 2 தக்காளி பழத்தை கொண்டே கொடுத்தோம்னா அதை வச்சு அப்படியே நசுக்கி ரசம் வச்சா எங்க குடும்பத்தை சேர்ந்த 30 பேரும் சாப்பிட்டோம்யா. இன்னைக்கு என் பொண்டாட்டில 1 கிலோ தக்காளியை வாங்கி கொண்டு போய் கொடுக்குறேன், அமைக்கி போட்டு ரசமும் இல்லை ஒண்ணும் இல்லை, ஒரு மூஞ்சி மாதிரியே இருக்குறான். அதுக்காக தானே ஃப்ரிட்ஜே வாங்கி இருக்கிறது. அதுக்கு தான் ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கேன். ஆனா ஃப்ரிட்ஜ்ல எதை வைக்க போனாதோ அதை பூரா வைக்கிறாங்க. இன்னைக்கு தண்ணி குடிக்கலாம், ஃப்ரிட்ஜை திறக்கிறேன், அதுல 4 பாவாடை வச்சிருக்கிறேன். என் பொண்டாட்டி, ஏன்டி நீ கேட்கிற, வெயிலுக்கு குழுன்னு இருக்கட்டும் வச்சிருக்கிறேன், அந்த தண்ணியா குடிக்க முடியுமாயா? என்ன வாழ்க்கை அதெல்லாம். இந்த பிரிச்சை எவன் கண்டுபிடிச்சான்னு அந்த பெண்கள் பூரா பிச்சைக்காரன்ட்ட திட்டு வாங்குறது இதுலதான். முன்னாடி எல்லாம் மிச்சம் பார்த்து பிச்சைக்காரன்ட்ட போறது, இப்போதைக்கு பிரிட்ஜில் வச்சிருது. வீட்டுல ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான். எவ்வளவு மனுஷ வாழ்க்கை ரொம்ப சங்கடமா போய்கிட்டு இருக்குங்க. இன்னைக்கு எங்க அம்மாவை நினைச்சு பாக்குற, ஒரு காலத்துல நம்ம தமிழனுடைய வீர விளையாட்டு அன்னைக்கு மீட்டு எடுத்திருக்கோம். ஜல்லிக்கட்டு ஒரு காலத்துல, கபடி நம்ம வீர விளையாட்டு. கபடி இங்க இருந்து பாடி போனான்னா அங்க 7 பேர் நிப்பான், இங்க 7 பேர் நிப்பான். ஓடுவான், இங்க இருந்து பாடுறவன், நான் தான் உங்க அப்பன்டா நல்ல முத்து பேரண்டா. அவன் அங்க பாப்பான், என்ன நான் தான் உங்க அப்பன்டா, வாடா 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 டப்புன்னு மடக்கி போட்டு குத்துன்னு குத்துவான். இப்பெல்லாம் அப்படி இல்லை. கபடி எப்படி பாடுறான், பேர்ட்ஸ் பேர்ட்ஸ் மாப்பிள்ள போன் வந்திருக்கு, இது கபடி பாடிக்கிட்டேன் அப்புறம் பேர்ட்ஸ். அந்த வீர விளையாட்டை மாத்தி விட்டாங்க. ஒரு காலத்துல எங்க அப்பத்தாலும் 12 பிள்ளை எப்படி ஆட்டுக்கல்ல மாவாட்டுச்சு, இப்படியே ஆட்டிக்கிட்டு இருந்திருக்கு. எங்க அப்பா எங்க தாத்தா மாவு தள்ளி விடுறனே போய் பக்கத்துல உட்காந்துருக்காரு. இதான் 12 பிள்ளைக்கு ஏற்பாடு. அது 12ஓட குறும்பேரே கொடுத்துட்டு பரமாவுக்கு போயிட்டாரு. இப்பெல்லாம் என் பொண்டாட்டி 2 முட்டும் வலிக்குதுண்ணா. ஐயா நேத்து காரைக்குடிக்கு அவர் ஆஸ்பத்திரி பேரை சொல்லப்படாது, போய் உள்ள குட்டி கொண்டு விட்டேன். சார் 2 முட்டும் வலிக்குதுங்கிற, இவ்வளவு தானே ஈஸியா பிரச்சனை தீர்த்துருவோம்னாரு. 3500 ரூபா கவுண்டர்ல பணம் கட்டிட்டு வாங்க அப்படின்னாரு. கட்டிட்டு 7ஆம் நம்பருக்கு ரூமுக்கு போங்கன்னாரு. அங்கே போறேன், ஒருத்தர் நின்றார், அவர் பிசியோதெரப்பியான். என் பொண்டாட்டி, ஏமா நீ இந்த காலை முன்னாடி வை, இந்த காலை பின்னாடி வை, இந்த 2 மூட்டு தானே வலிக்குது, இப்படி ஒரு அரை மணி நேரம் ஆட்டு அப்படின்னா என்ன 3500 ரூபா காசை வாங்கிட்டு இருந்தாலும் அம்மி அரைக்க விட்டான். இப்ப வீட்டுல இதை அரைச்சிருந்தாருன்னா இந்த 3500 ரூபா பிரச்சனை வராது. இன்னைக்கு மனுஷ வாழ்க்கை அவ்வளவு மோசமா போய்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஏதாவது நல்ல சிந்தனை சொன்னீங்களா? அன்னைக்கு பட்டிமன்றம் இல்லைன்னு வீட்டுல படுத்து கிடக்குறேன். நம்மளுக்கு தான் பட்டிமன்றம் இல்லைன்னா தூக்கம் வராது ஐயா.
கூடிய காலம் 4 மணிக்கு எந்திரிச்சு, ஏன்னா காசு வாங்கி பழக்கப்பட்டு போச்சுல. ஐயா 2000 ரூபா தலா தருவார், அதை வாங்கி வச்சுதான் ரொம்ப குடும்பம் தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், எங்கள் ஊர்ல எல்லாம் அந்த காலத்துல எல்லாம் ஒரு வீட்டுக்கு, இப்போ நம்ம செட்டிநாட்டு பகுதியெல்லாம் வீட்டில் திண்ணை வச்சு வீடு கட்டியிருப்பாங்க. எதுக்கு திண்ணை வைக்கிறது? கோயிலுக்கு படுக்கிறதுக்கு இல்லைப்பா, இப்போ தானே படுத்து கிடக்கிறது. அது எப்போ ஏன் வச்சாங்கன்னா, கோயிலுக்கு போகிறவங்க பாத யாத்திரை போகிறவங்கலாம் அதில் பானையில் தண்ணி வச்சுருப்பாங்க. அதில் உட்காந்து கொஞ்ச நேரம் இலப்பாரி தூங்கி அங்கனக்குள்ளே இருந்து தண்ணியை குடிச்சிட்டு போனாங்கன்னா அந்த புண்ணியத்தில் பாதி கிடைக்கும்னு நம்மளுக்கு இப்போ திண்ணை வச்சு வீடு கட்டணும். இப்போ திண்ணையை பூரா பெட்டி கடைக்கு வாடகை விட்டான் நம்மால். வீட்டுக்குள்ளே போன உடனே வந்தவங்களை வாங்க வாங்கன்னு கையெடுத்து கும்பிட்டது நம்ம பரம்பரை மனுஷன்லாம். வாங்க வாங்க, உங்கள் வீட்டில் சின்ன புள்ள நல்லா இருக்கா, பெரிய புள்ள நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டோம். இப்போல்லாம் அப்படி இல்லை. வீட்டில் நுழைஞ்ச உடனே உங்கள் வீட்டில் சின்ன பின் இருக்கா, பெரிய பின் இருக்கா, சாம்சங் பின் இருக்கா, சார்ஜ் ஏற்றுற குறியிலே போகிறான் மனுஷன். மனுஷ வாழ்க்கை அந்த அளவுக்கு மாறிடுச்சு. என்னை பற்றி ஆத்தா மாதிரிலாம் அன்னைக்கு மெட்ராஸுக்கு பத்திரிக்கை கொடுக்க போறியா, தமிழர் பண்பாடு என்ன, வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது. விருந்தினர் முகம் வாடாம இருக்கணுமா, அதுதான் வள்ளுவன் சொன்னான். மோப்ப குலையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குலையும் விருந்துன்னா. நான் பேராசிரியர், விட்டு கொடுத்துட்டு போக மாட்டேன், அதெல்லாம் பேசுவேன். இலக்கியம் பேசுறாள்னா இப்ப பேசுறது இல்லை.